ஹடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை செகண்ட் ஒய்ஃப் ஜங்குக் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஜங்குக்கு அப்போ தான் மெர்சியோட ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ரூமே ரொம்ப க்ளீனாக இருக்குது. அவர் 2 டேஸாக வீட்டுக்கே வந்திருக்க மாட்டார். ஸோ இப்போ தான் வீட்டுக்கு வராரு. வந்ததுமே மெர்சியோட ரூம் தான் போயிருப்பார். என்னது இது, இந்த ரூம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது, யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. ஜங்குக்குடைய வெட்டிங் ஃபோட்டோ அதெல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு கவர் பண்ணியிருப்பாரு. ஆனால் இப்போ எல்லாமே வாலில் இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப டஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஜங்குக்கும் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ கரெக்டாக ரூமுக்கு வெளியே ஜோனா கிராஸ் பண்ணுறா. ஜங்குக் பார்த்துட்றாரு. அவர் வெளியே போயிட்டு, ஹே ஜோனா ஒரு நிமிஷம். அப்போ அவளும் திரும்பி பார்க்குறா. சார், இந்த ரூமை யார் க்ளீன் பண்ணா? நீ க்ளீன் பண்ணியா? இல்லை சார், நான் இல்லை, வயன் மேடம் தான் 2 டேஸாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வயனா? அவ எதுக்கு க்ளீன் பண்ணா? அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அடிக்கடி அந்த ரூம் தான் போகிறீங்களா? அந்த ரூம் வேற ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, அதான் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போய்டும்னு சொல்லிட்டு அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா? மேடம் வந்து கார்டனில் இருக்காங்க, நிறைய பூச்செடி வாங்கிட்டு வந்தாங்க, அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் கேட்கவே இல்லையே. இல்லை கேட்பீங்களோன்னு தோணுச்சு. சரி சார், பாப்பா பசியாக இருப்பா, நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன். போ அப்படின்றாரு. ஜோனாவும் சுமியோட ரூமுக்கு போகிறா. அவளுக்கு போய் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்கா. இப்போ அப்படியே உங்களை பார்த்தா, நீங்கள் கார்டனில் உங்களுக்கு பிடிச்ச பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கீங்க, அது ஃபுல்லாக மண். சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் வெயில் அடித்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே மழை அடித்து ஊற்றுது. நான் வேற ஒரு ஆர்வத்தில் பூச்செடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சரி, வேஸ்ட்டாக போகுமே, எல்லாத்தையும் நட்டு வச்சுருவோம் அப்படின்ட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி இருந்து வயன், அப்போ நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. என்னங்க இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க? இன்றைக்கி வரமாட்டீங்க, ஆஃபீஸில் தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். சாப்பிட்டீங்களா? நான் வேற நீங்கள் இன்றைக்கி வரமாட்டீங்கன்னு நினச்சி சமைக்கவே இல்லை, அப்புறமா செஞ்சுக்கலான்னு. உங்களுக்கு இப்போ வேணும்னா சொல்லுங்கள், ஏதாவது ஃபுட்டு ரெடி பண்ணி தரேன். இப்போல்லாம் எப்போ பாரு ஆஃபீஸ்லேயே இருக்கீங்க, அவ்வளோ வேலையா? பாப்பாவை கூட வந்து பார்க்கறது கிடையாது. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் உங்களையவே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் திரும்பி உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கீங்க. என்னங்க நான் பேசிகிட்டே இருக்கேன், வாயே பேச மாட்டேறீங்க அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு உங்களையவே பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு, என் மூஞ்சில் அப்படி என்ன தெரியுது, இப்படி பார்க்குறீங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பக்கத்தில் போகிறீங்க. ஏங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன், எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்றீங்க. அப்போ ஜங்குக்கு டக்குன்னு உங்களை பிடிச்ச ஹக் பண்ணுறாரு. ஆல்ரெடி உங்கள் மேலே கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்குது, நீங்களும் ஜங்குக்கு மேலே கையே வைக்கல. ஜங்குக், என் மேலே மண் இருக்குது தெரியும். தெரியுமா? அப்போ விடுங்க, உங்கள் மேலேயும் மண்ணாயிட போகுது. பரவாயில்ல, கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கும் எதுவும் புரியல, அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. ஜங்குக்கோ ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, தேங்க்யூ. எதுக்கு? எதுக்கு வேணாலும் வச்சுக்கோ, தேங்க்ஸ். ஆனால் எதுக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் ஜங்குக் பாட்டுக்கு போயிடுறாரு. மனுஷன் நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்னாச்சு? இவரை புரிஞ்சிக்கவே முடியல. நல்லா இருந்த என்னையும் குழப்பி விட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நீங்களும் அகைன் உங்கள் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இப்போ ஈவினிங் ஜங்குக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. 2 டேஸாக ஆஃபீஸில் ரொம்ப வேலை இருந்திருக்கும். ஸோ அவர் தூங்கியிருக்கவே மாட்டார். இப்போ நீங்களும் ஜங்குக் கிட்டே போயிட்டு, ஜங்குக் ஜங்குக் கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா அப்படின்னு தட்டி எழுப்பிட்டு இருக்கீங்க. அவரும் எந்திரிச்சிட்டு, என்ன அப்பா அம்மா வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? இப்போவா? அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியல, டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல, இருந்தாலும் அவங்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, அதான் வந்து எழுப்பிட்டேன். நீங்கள் போங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவாங்க, நான் டவல் எடுத்து வைக்கிறேன். அப்படின்ட்டு ஜங்குக்கும் போகிறாரு. ஸோ நீங்களும் டவல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. இப்போ பால்கனியில் நீங்களும் உங்கள் அம்மாவும் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. வயன், இன்னுமா எங்கள் மேலே உனக்கு கோவம்? அப்படியெல்லாம் இல்லைம்மா, எவ்வளோ நாளைக்கு என்னால் உங்கள் மேலே கோவப்பட முடியும்? அப்படியெல்லாம் இல்லை. சரி, உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். உன் மூஞ்சே சரியில்லையே, ஏதோ பிரச்சனையா? அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுமா. எப்போ பாரு மெர்சியோட ரூம்லேயே போய் படுத்துக்கிறாரு. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னால் சொல்லவும் முடியல அவர்கிட்ட, நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க, அங்கே போகாதீங்கன்னு. என்னால் முடியலம்மா. அவர் என்ன புரிஞ்சுக்கலையா இல்லை நான் அவரை புரிஞ்சுக்கலையா? எதுவும் புரிய மாட்டேங்குது. இதுக்கு மேலே நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் என்னமோ சுமியை ரொம்ப கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவர் என்ன பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. உனக்கே என் கஷ்டமாக இருக்குது? அது எனக்கே தெரியல. அவள் சின்ன குழந்த, அவள் பக்கத்தில் நான் ஏன் போகக்கூடாது? ஏன் எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லை. ஜங்குக்கோடைய பொண்ணு தான் அவள்,
உன் பொண்ணு கிடையாது. நீ தேவையில்லாம அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிடாத. ஏன்னா அந்த குழந்தையெல்லாம் வச்சுட்டு மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். ஜங்குக்கே பாரு ஆள் வச்சு தான் பார்த்துக்கிறான். என்னம்மா பேசுகிற? குழந்தைய போய் அவ என்ன ஆடா மாடா? ஆடு மாடு கூட வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. வாய் பேச முடியாது, காது கேட்காது, கண்ணு தெரியாது. இந்த குழந்தையெல்லாம் எதுக்கு இவன் வீட்டில் வச்சிட்டு இருக்கான்? பேசாமல் எங்கேயாவது ஆசிரமத்தில் கொண்டு போய் விடலாம்ல. மா என்னம்மா பேசுகிற நீ? பின் என்னடி, உனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் நீ ப்ரெக்னென்ட் ஆகல. உனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா? நீ சீக்கிரமாக உன்னை பெற்று கொடுத்தா மட்டும்தான் ஜங்குக்கு அந்த குழந்தைய விடுவான். அது மட்டும் இல்லாமல் உன்னாலேயும் இந்த வீட்டில் இருக்க முடியும். மா அதுக்காக இப்படியா? குழந்தைய பற்றி அப்படி பேசுறத நிறுத்து. நான் என்ன தப்பாவா சொன்னேன்? வீட்டுக்கு பிரயோஜனமே இல்லாமல் இருக்கா அந்த மெர்சியோட அம்மா? அந்த பொம்பளை எதுக்கு இந்த வீட்டில் இருக்குது? அதான் அந்த பொண்ணே இறந்து போயிடுச்சுல்ல, அப்புறமும் எதுக்கு இவன் வீட்டில் வச்சுட்டு இருக்கான்? அவன் பிள்ளைய கொடுத்து அனுப்ப வேண்டியது தானே. இப்போ அவளால் தான் உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியே நிற்கிது. அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாருமா. நல்லா பார்த்துட்டு இருந்திருந்தா இந்நேரம் நீ ப்ரெக்னென்ட் ஆயிருப்ப. ஏன் ஆகலை? உனக்கு தெரியுமா நான் ஆகலைன்னு? எல்லாம் ஆனியா? இது எப்படி? அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் தங்கலை போயிடுச்சுன்னா அபோட் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அடி பாவி, இது ஏன்டி என்கிட்ட சொல்லலை? என்ன இப்போ என்ன? சரி போனதை பற்றி ஏன் பேசிக்கிட்டு, முதல்ல உன் புருஷன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த சுமி எங்கேயாவது கொண்டு போய் விட்டு வர சொல்லு. இது அவள் வீடுமா, அவளை எங்கே கொண்டு போய் விட சொல்கிற? அவள் இருக்கிறனால தாண்டி உனக்கு பிரச்சனை. நான் அப்படி உன்கிட்ட சொன்னேன்னா? சுமி இருக்கிறனால எனக்கு பிரச்சனை நான் உங்ககிட்ட என்னைக்காவது சொல்லியிருக்கிறேன்னா? இல்லவே இல்லை. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் புருஷனையும் பிள்ளையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். வயன் உன் பிள்ளைன்னு சொல்லாத. சரி அவரோட பொண்ணு போதுமா? நிஜமாவே நீ எனக்கு தான் பிறந்தியா? இல்லை ஹாஸ்பிட்டலில் நான் குழந்தைய ஏதாவது மாற்றி தூக்கிட்டு வந்துட்டேனா? ஏன்டி இப்படி இருக்க? உன்ன மாதிரி என்னால் யோசிக்க முடியாதுமா. 80s பேசுகிற மாதிரி பூமர்த்தனமாக பேசிகிட்டு இருக்க. அவர் ஒரு டைம் கூட குழந்தை ஓன் பொறுப்பு தான், நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதே கிடையாது. என்னை இது வரைக்கும் அவர் கஷ்டப்படுத்தினதும் இல்லை. குழந்தைய நான் பார்த்ததும் கிடையாது. அவளையே நான் ஆடிக்கும் அம்மாவாசைக்கும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறேன். எப்போ பாரு சுமி ரூம்குள்ளேயே தான் இருப்பா. இதில் அவள் இருக்கிறதுல என்னம்மா உன் பிரச்சனை? இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. என்னமோ போ, நான் எது சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டேற. நீ எல்லாம் என் பொண்ணாடி. ஆரம்பிச்சிட்டிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு. அப்படி இருந்தும் எதுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிங்க என்கிட்ட கூட சொல்லாமல்? இல்லடி, அவனை சின்ன வயசுலேருந்து நாங்கள் பார்க்குறோம். உன்னை நல்லபடியே பார்த்துப்பான்னு சொல்லிட்டு தான் கட்டி வச்சோம். இத்தனைக்கும் அந்த மெர்சி பொண்ணு வேணவே வேணான்னு அவங்க அப்பா அம்மா எவ்வளோ சொன்னாங்க தெரியுமா? இவன் தான் கேட்காம கூட்டிட்டு ஓடிட்டான். அதனால தான் அந்த பொண்ணு செத்து போயிடுச்சு போல. இப்படியெல்லாம் கேவலமாக யோசிப்பிய நீ? இனிமேல் என்கிட்ட பேசாத. ஒய்யன் இருடி, உண்மைதானடி சொன்னேன் அப்படின்னு அவங்களும் வராங்க. வெளியே நீங்கள் அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு பார்த்ததுமே ஷாக்கு. பார்த்தா ஜங்குக்கு நின்றுட்டு இருக்காரு. ஜங்கு, நீ எப்பப்பா வந்த? நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். என் பொண்ணை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? ஆடு மாடு கூட வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும், என் பொண்ணு பிரயோஜனமாக இல்லைன்னு சொல்கிறீங்களா? இல்லைப்பா, நான் அப்படி சொல்லலை. ஜங்குக்கு அம்மா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க. நீ வாய்மூடு. சுமி என் பொண்ணு, அவள் என் வீட்டில் தான் இருப்பா. இதனால் உங்களுக்கு என்ன வந்துச்சு? தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்கள் இதுக்கு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பொண்ணுக்கே தெரியாத விஷயத்த கூட நீங்கள் ரொம்ப நல்லா கற்று தருவீங்க போல். என்னடி உங்கள் அம்மாட்ட என் பொண்ணை பற்றி என்ன சொன்னேன்? இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, அவள் எதுவும் சொல்லலை, நானே தான். நீங்களே தான்னா? நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க? ஒயன் நான் உன்ட்ட என்னைக்காவது சொல்லியிருக்காருண்ணா நமக்கு இன்னொரு குழந்தை வேணான்னு? சொன்னதில்ல. இல்லைங்க, அது உங்கள் அம்மாட்ட சொல்லு. இல்லைங்க, சாரிங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க. வயசாகியும் மூளைன்னு ஒன்று இருக்கா? உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? எதுக்கு தேவையில்லாமல் நம்ம பெட்ரூம் எட்டி பார்க்குறாங்க? வயசாகிருக்கே, கொஞ்சமாவது மூளைன்னு ஒன்று இருக்கா? இதெல்லாம் கேவலம் உங்களுக்கு. பொண்ணுக்கிட்ட போய் ப்ரெக்னென்ட் ஆகலன்னு கேட்குறீங்க. அதுவும் பெட்ரூம் எட்டி பார்க்குறது ஒன்று தான். அசிங்கமாக இல்லை கொஞ்சம் கூட? அப்போ உங்கள் அம்மாவுக்கு கண்ணே கலங்குது. அவங்க அப்படியே குனிஞ்சிட்டு நிற்கிறாங்க. நீங்களும் ஜங்கு ப்ளீஸ் அப்புறமா பேசிக்கலாமே, அம்மா பாவம் அழுதுருவாங்க போல. ஏன் அழுவிட்டோம்? என் பொண்ணை பற்றி பேசினப்ப எனக்கு வரல வலி? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அவங்கவுங்க லிமிட்டோடு இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ திமிர் பற்றியா? என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பிள்ளைய பற்றி பேசுகிறாங்க. இன்னொரு டைம் பேச சொல்லு. சரி கோவப்படாதீங்க ப்ளீஸ், அப்புறமா பேசிக்கலாமே. இதெல்லாம் அப்புறமா பேசுகிற விஷயமா? உங்கள் அம்மா என் பொண்ணை ஆடு மாடை விட கேவலமாக கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, என்ன இல்லை, எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒன்று வைக்கணும் போல இருக்குது. பெரியவங்களாச்சும் நான் அமைதியாக இருக்கேன், மரியாதையாக அவங்கள கீழே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவமாக போகிறாரு. நீங்களும் என்னம்மா அப்போவே சொன்னல சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. உங்கள் அப்பாவும் ஜங்குக்கூடிய அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு வேற பயம் என்ன நடக்க போகுதோன்னு. ஜங்குக்கும் போய் சோஃபாவில் உட்கார்றாரு. என்னப்பா நல்லா இருக்கியா? இப்போ எதுக்கு வந்தீங்க?
இல்லைப்பா, உன்னையும் ஒயனையும் பார்த்துட்டு போகலான் தான். பார்த்துட்டிங்கல்ல, கிளம்புங்க 2 பேரும். டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? அமைதியாரு. பார்த்துட்டிங்கல்ல, கிளம்புங்க. அதான் பார்த்தாச்சு எங்கள் 2 பேத்தையும். நல்லா தான் இருக்கும், போங்க. என்னாச்சுப்பா, ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? கிளம்புங்கன்னு சொன்னேன். சரி, நாங்கள் போகிறோம். என் பொண்ணையும் கூப்பிட்டு போகிறேன். எதுக்கு? என்னப்பா, அன்றைக்கி தானே சொல்லியிருந்தோம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா நான் வந்து என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன்னு. அதான் இப்போ கூட்டிகிட்டு போகிறோம், நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. அப்போ ஜங்குக்கு வேற செம்ம டென்ஷன் ஆகுது. ஆல்ரெடி அவருக்கு வேற கோவம், உங்கள் அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு. உங்கள் அப்பாவுக்கு வேற இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல, அதனால் அவர் வேற இப்படி கேட்டுட்ருக்காரு. உங்கள் பொண்ணுக்கு நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லவே இல்லை, டிவோர்ஸும் கொடுக்க முடியாது. அவள் இனிமேல் என் கூட தான் இருக்க போகிறா. என்னப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கூட்டிகிட்டு போகிறேன்னு அப்போ சொன்னீங்கல்ல, அப்போ சொன்னது அப்பையோட போச்சு. இப்போ அப்படி இல்லை, இனிமேல் உங்கள் பொண்ணு என் கூட மட்டும்தான் இருப்பா. ஏன்னா அவள் என்னோட பொண்டாட்டி, அதனால் என் கூட மட்டும்தான் இருப்பா. அது மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்போ ஜங்கு கூடிய அப்பாவும் அவர் ஏன்டா வரக்கூடாது? நீ என்ன பேசிகிட்டு இருக்க? இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அமைதியாக இருங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் எங்கே பேசுகிறது, அமைதியாக இருக்காரு. என்னாச்சுப்பா, ஏன் நான் ஏன் என் பொண்ணை பார்க்க வரக்கூடாது? எதுக்காக இப்படி சொல்கிற? எதுக்காக சொல்கிறேன்னா, தோ ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறாங்கல்ல உங்கள் ஒய்ஃபு, இவங்கக்கிட்ட கேளுங்க. அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, என்னடி என்ன பேசி தொலைச்ச, ஜங்குக்கு ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்? இல்லை, நான் ஏதோ தெரியாமல் அவன் பொண்ணை பற்றி பேசிட்டேன், அதுக்காக தான். அவன் பொண்ணை பற்றி என்ன பேசினேன்? அப்பா அது அம்மா ஏதோ தெரியாமல் பேசிட்டாங்க. தெரியாமல் பேசினாங்களா? என்ன தெரியாமல் பேசினாங்க? உங்கள் அம்மா என்ன பச்சை குழந்தையா தெரியாமல் பேசுகிறதுக்கு? இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஆடு மாடு கூட வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கும், என் பொண்ணு அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு, என்னடி இப்படியெல்லாம் பேசுனியா? இல்லை, அது ஏதோ தெரியாமல். இதுக்கு பேர் தான் தெரியாமல் பேசுகிறதா? அவனை பற்றி தான் உனக்கே தெரியும்ல, அவன் பொண்ணை பற்றி இப்படி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட போயிட்டு, சாரிப்பா, அவள் பேசுனதுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன், உங்கள் சாரி ஒன்றும் எனக்கு தேவையில்லை, 2 பேரும் வெளியே போங்க. ஜங்குக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க? அவங்க தான் சாரி சொல்கிறாங்கல்ல. ஒரே வார்த்தையில் சாரின்னு சொன்னால் எல்லாமே சரியாகும்னு அர்த்தம் ஆகாது. எனக்கு ஹர்ட் ஆனது தான். அவங்கள வெளியே போக சொல்லு, இல்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். அப்போ உங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? வேணாம்மா ஒயன், வேணாம், நீ எதுவும் பேசாத. அப்பா அவர் என்ன சொல்கிறாரு? இல்லை ஒயன், அவன் சொல்கிறது கரெக்டு தான். ஏன்னா உங்கள் அம்மா பேசுனது தப்பு. அவன் நிலமையிலேருந்து யோசிச்சா தான் தெரியும். ஒரு அப்பாவாக அவன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, அதனால தான் நான் போகிறேன், வா போகலாம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்துட்டே நிற்கிறீங்க. ஜங்குக்கும் உங்ககிட்ட வந்துட்டு, இனிமேல் நீயும் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகக்கூடாது. போகக்கூடாதுன்னா எனக்கு புரியல. உனக்கும் அவங்களுக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை. அவங்களும் இங்கே வரக்கூடாது, நீயும் அவங்கள பார்க்க போகக்கூடாது. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு நானும் பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இதில் என்ன நியாயம் இருக்குது? நியாயம் அநியாயம்லாம் கிடையாது. நான் என்னமோ வேணும்ன்ட்டு அவங்கள அசிங்கப்படுத்தினா அவங்கள கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் வெளியே எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. ஜங்குக்குடைய அப்பா அம்மாவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களும் கிளம்பிடுறாங்க. அவங்களாலேயும் எதுவும் சொல்ல முடியல. ஜங்குக்கு அப்படி தான், அவரோட பொண்ணை பற்றி பேசினா அவருக்கு ரொம்ப கோவம் வரும். நீங்களும் ஜங்குக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்படியே நைட் ஆகிடுது. அப்போ தான் ஜங்குக்கு வராரு. நீங்களும் அவர் வந்ததை பார்த்ததுமே, ஜங்கு நான் உங்ககிட்ட பேசணும், இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டீங்க. எதுக்காக எங்கள் அப்பா அம்மா கிட்ட அப்படி பேசுனீங்க? அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்கு சாரி சொன்னாங்கல்ல, ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு அதுக்கு எதுவுமே ஆன்சர் பண்ணல, கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போகிறாரு. கையில் வேற புதுசாக ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காரு. நீங்கள் அது எதையுமே கவனிக்கல, அவர் கூட பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. அவரும் நேராக மெர்சியோட ரூம் தான் போகிறாரு. கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சு ட்ரிங்க்ஸை ஊற்றி குடிச்சிட்ருக்காரு. நான் கத்திட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு குடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனைன்னு தெரியலையா? நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? எங்கள் அப்பா அம்மாவை நான் பார்க்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க பேசுனது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதுக்கு தான். நீயும் போய் பார்க்கக்கூடாது, அவங்களும் இங்கே வரக்கூடாது. நான் எதுவும் தப்பாக சொல்லலையே. தப்பாக சொல்லலையா? சொல்கிறது எல்லாமே தப்பு தான். எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஒயன்னு ஒரு விஷயத்தை கவனிச்சியா? உங்கள் அம்மா கூட 2 நிமிஷம் பேசுனதுக்கு 5 நிமிஷம் பேசுனதுக்கே என்கிட்ட இப்படி வல்லுன்னு சண்டைக்கு வர. இதுவே கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியா மாறி இருப்பல்ல நீ. அவங்க கூட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கும் நமக்கும் நல்லது. இல்லை, முடியாது. எங்கள் அப்பா அம்மா மேலே எனக்கு கோவம் மட்டும்தான் இருந்துச்சு, வெறுப்புன்ற ஒன்று இல்லை. அவங்க கூட பேசக்கூடாதுன்னு நான் நினச்சதும் இல்லை. இப்போ நான் என்ன செய்யணும்னு நீ சொல்ல வர? எங்கள் அம்மா கிட்ட போய் சாரி சொல்லுங்கள். சாரியா? நான் இதுக்கு சாரி சொல்லணும்? நீங்கள் தானே அவங்கள கஷ்டப்படுத்துனீங்க, அப்போ நீங்கள் தான் சாரி சொல்லணும். முடியாது. அப்போ சரி,
உங்களால் முடியாதுன்னா என்னாலே முடியாது. இனிமேல் என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது. எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, என்னை விட்டுருங்க. இப்படி ஒருத்தர் கூட வாழ்கிறதுக்கு நான் வாழாமலே இருக்கலாம். நான் பேசாமல் எங்கள் அம்மா அப்பாட்டியே போயிடுறேன். எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க. அப்போ ஜங்குக்கு அவ்வளோதான், பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. இருந்தாலும் சரக்கு ஊற்றி குடிச்சிட்டே இருக்காரு. நீங்களும் டக்குன்னு போயிட்டு அவர் கையில் இந்த கிளாஸை வாங்கி டேபிளில் வச்சுட்டு, உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா, நீங்கள் பாட்டு குடிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்றீங்க. ஜங்குக்கும் உங்களை நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படியே அந்த ஃபுல் பாட்டிலையும் எடுத்து குடிக்கிறாரு. அப்போ சரி, இப்படியே நல்லா குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜங்குக்கும் வேகமாக வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்துடுறாரு. டோரையும் லாக் பண்ணிடுறாரு. ஜங்கு கையை விடுங்க, நான் போகணும். எங்கே போவ, எங்கடி போவ, நீ போகிறேன்னு சொன்னால் நான் விட்டுருணுமா? ஜங்கு கையை விடுங்க, நான் போகணும். எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லை. ஏன் அப்போ பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கலையா? ஆமாம், அப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியல, நீ இப்போ தெரிஞ்சிருச்சு. நான் போகணும், என்னை விட்டுருங்க. எனக்கு கூட தான் ஸ்டார்டிங்கில் உன்னை பற்றி எதுவும் தெரியாது. அப்போ எனக்கு ஒன்றும் சுத்தமாக பிடிக்கல. இப்போ உன்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன மேடம் பதில் சொல்ல போகிறீங்க? இல்லை, என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் போகணும். ஜங்கு கையை விட்டுருங்க, எனக்கு வலிக்குது. உன்னை எப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டியே அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை இழுத்து கிஸ் பண்ண வராரு. நீங்கள் விடவே மாட்டீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் விடுற மாதிரியே தெரியல. ஸோ 2 பேருமே கால் தடுக்கி தொப்புன்னு கீழே விழுவுறீங்க. ஜங்குக்கு உங்கள் மேலேயே விழுந்துடுறாரு. அகெயின் கிஸ் பண்ண வராரு. அப்போவும் நீங்கள் சுத்தமாக விடவே இல்லை. ஜங்குக்கு வேற கடுப்பாயிடுது. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்போ உங்கள் நெக்கில் வேற நல்லா கீறல் விழுந்துருது. ஜங்குக்கும் உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு, அதுவும் ரொம்ப ஃபோர்ஸ்டாக. அப்போவும் நீங்கள் விடவே மாட்டீங்க, தள்ளி தள்ளி விடுறீங்க. ஜங்குக்கு டென்ஷன் ஆகிட்டு நல்லா பைட் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வேற சரியான வலி. அப்படியே அவரை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. 2 பேத்துக்குமே ரொம்ப மூச்சு வாங்குது. ஜங்குக்கு வேற போதையில் இருக்கிறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் சொருகுது. உங்களுக்கு வேற இங்கே தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது. ஏன்னா ஃப்ளோரில் தானே விழுந்திருப்பீங்க. விழுவும்போது உங்கள் தலை போய் நல்லா ஃப்ளோரில் அடிச்சிருக்கும். முடியாமல் தட்டு மாதிரி எந்திரிக்கிறீங்க. எழுந்து உட்காந்து ஜங்குக்கு தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு வேற ஒரே பிளர்ராக தெரியுது. என்ன இதுக்கு மேலே என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா? ஆமாம், இதுக்கு மேலே தான் உங்கள் கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஆண்டி, நீ சொன்னால் புரிஞ்சுக்க மாட்ற. எனக்கு நீ வேணும். எனக்கு ஒன்றை ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நோக்கமே இல்லை. ஆனால் ஏன் என்னை பண்ண வைக்கிற அப்படின்ட்டு டேபிளில் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்களும் நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜங்குக்கு வேணாம், தப்பு பண்ணுறீங்க. வேணுமே, இப்போதை நான் பண்ணி தானே ஆகணும். ஜங்குக்கு வேணாம், ஏன் இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க? சைக்கோ தான் அப்படின்ட்டு ஓங்குறாரு. நீங்கள் பயந்து போய் ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒரு செகண்ட் உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா ஒன்றுமே ஆகலையே அப்படின்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஜங்குக்கூடிய கையிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு சரியான ஷாக்கு. நீங்களும் பயந்து போயிட்டு ஜங்குக்கூடிய ஹேண்டை போய் பிடிக்கிறீங்க. என்னங்க நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? ஐயோ, நிறைய பிளட் போகுது. உங்களுக்கு கோவம்னா அதை என்கிட்ட காமிக்கலாம்ல, ஏன் இப்படி நிறைய பிளட் போகுது? வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். அண்ணா, ஹாஸ்பிட்டல்லாம் எதுக்கு? ஐயோ, உங்களுக்கு மயக்கம் வந்துட போகுது. மயக்கமா? அதெல்லாம் வராது. ஏன் இவ்வளோ பயப்படுற? பயப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நான் சாகணும்னு நினச்சி ஒன்றும் கட் பண்ணிக்கல. அப்படி பண்ணுறதா இருந்தால் இங்கே கட் பண்ணியிருக்க மாட்டேன், இங்கே தான் கட் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு அவரோட நெக்கில் வைக்கிறாரு. நீங்கள் பயந்து போயிட்டு அவரோட கையிலேருந்து அந்த உடஞ்ச பாட்டிலை வாங்கி தூக்கி போட்டுடுறீங்க. ஜங்குக், ஹாஸ்பிட்டல் போகலாம், எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, என் பக்கத்தில் இருந்தாலே போதும். உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு கோவம்னா என்கிட்டயே காமிச்சிருக்கலாமே. இப்போ கூட உன்கிட்ட தான் காமிக்கிறேன். எனக்கு வலிக்குதுங்கவும் நீ தானே அதிகமாக துடிக்கிற. அதான் எனக்கு வேணும். ஒன்று அடித்தா கூட அது உனக்கு வலிக்காது. இதுவே என்ன நானே கஷ்டப்படுத்திக்கிட்டேன்னா அது உனக்கு ரொம்ப வலிக்கும். ஈஸியாக சொல்கிறல்ல என்னை விட்டு போகிறேன்னு. எப்படி நீ சொல்லலாம்? சொல்லக்கூடாதுல்ல. சரி, நான் சொல்லலை, நான் உங்கள் கூடயே இருக்கேன். ப்ளீஸ் வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் பிளட்டு போயிட்டுருக்கு. முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி, ஹாஸ்பிட்டல் போவேணாம், நானே மருந்து போடுறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் எய்ட் கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மருந்து போடுறீங்க. உங்களுக்கு கண்ணிலேருந்து டிஆர் ஸ்பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. என்னமோ என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போதைக்கு மருந்து போடுறேன். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. நானே போகணும்னு நினச்சாலும் நீங்கள் கஷ்டப்படும் போது என்னால் தாங்கிக்க முடியல. வலிக்குதுடி. ஓகே, மெதுவாக போடுறேன். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு.
ஏன் இப்படி பண்ணுறீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு கேஷுவலாக உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ அழும்போது கூட அழகாக இருக்கு. சி, நான் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரியலையா? புரியுது, நல்லா புரியுது. இப்போ நீ அழுவுறனால மட்டும் காயம் சரியாயிடுமா என்ன? அது ஹீல் ஆகிறதுக்கு நாள் ஆகும். அதே மாதிரி உங்கள் அம்மா பேசின வார்த்தையெல்லாம் எனக்கு மறக்கிறதுக்கும் நாளாகும். அதுக்கும் நீ டைம் கொடுக்கணும்ல. அதுக்காக அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ரொம்ப மோசம். என்னவோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, உங்கள் அப்பா அம்மாவை நீ போய் பார்க்க மாட்டேன்னு. அது எப்படி நான் போய் சொல்லு, ப்ராமிஸ் பண்ணி சொல்லு. போக மாட்டேன், பார்க்க மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. பண்ணுறியா இல்லையா? ஜங்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பண்ண மாட்டேன். எங்கே அது? வேணாம், ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் போக மாட்டேன், அவங்கள பார்க்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு போதுமா? இதுதான் என் பொண்டாட்டி. இப்படி தாண்டி இருக்கணும் நீ அப்படின்ட்டு உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் பேக் கிஸ் எதுவும் பண்ணல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ ஹாலில் நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறீங்க. ஜோனாவும் என்னாச்சு மேடம்? ரூம்லேருந்து ரொம்ப சத்தம் வந்துட்டே இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல அவர் இந்த மாதிரிலாம் இருப்பாருன்னு அப்படின்றீங்க. ஜோனாவும் உங்களையே பார்த்துட்ருக்கா. ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். பை.